ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் கோவியா பேசுகிறேன். இந்தியா கிளிஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் ஃபன். சியர்ஸ். சிங்கர் சின்மயோட மீட்டு அலிகேஷனுக்கு இப்போ யூனியன் மினிஸ்டர் மேனகா காந்தி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. மீட்டுங்கிற ஹேஷ்டேக் மூலமா உலகத்தோட பல இடங்கள்ல இருக்கிற பெண்கள் அவங்க ஃபேஸ் பண்ற செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் பத்தி ஓப்பன் அப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா சின்மயி இந்த ஒரு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி அவங்க ஃபேஸ் பண்ண பல செக்ஷுவல் அபியூஸ் பத்தி ஓப்பன் அப் பண்ணாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில பப்ளிக்ல இருக்கிற பல பெண்கள் ஃபேஸ் பண்ண அபியூசஸ் பத்தியும் அவங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ண சொல்லி மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணி இதை பத்தி வெளியே சொல்லவே பயந்த பல பெண்களோட ஸ்டோரியையும் வெளிக்கொண்டு வந்தாங்க. அதுல குறிப்பா லிரிசிஸ்ட் வைரமுத்து சார்னால தாம் பாதிக்கப்பட்டதா சொன்னவங்க இவங்கள மாதிரியே பல பெண்கள் அவர்னால பாதிக்கப்பட்டதாவும் அவங்க அனுப்பிச்ச சில மெசேஜஸையும் சின்மயி அவங்க சோஷியல் மீடியால ஷேர் பண்ணாங்க. எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க, 4 மாசமாகியும் எங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லி சிங்கர் சின்மயி விமன் அண்ட் சில்ட்ரன் டெவலப்மெண்டோட யூனியன் மினிஸ்டர் மேனகா காந்தி கிட்ட அவங்களோட சோஷியல் மீடியால குவெஸ்சன் பண்ணியிருந்தாங்க. இப்ப அதுக்கு யூனியன் மினிஸ்டர் மேனகா காந்தி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. சின்மயி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பிரிடேட்டர்னு சொல்லி நான் மிஸ்டர் வைரமுத்துவை நேம் பண்ணி 4 மாசம் ஆகுது. இதுக்காக தமிழ்நாடு பிலிம் இண்டஸ்ட்ரியோட டப்பிங் யூனியன் நான் ஒர்க் பண்ண முடியாம பேன் பண்ணிருக்காங்க. இப்ப இருக்கிற லானால என்னால கேஸ் ஃபைல் பண்ண முடியல, ப்ளீஸ் எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியையும் யூனியன் மினிஸ்டர் மேனகா காந்தியையும் நேஷனல் கமிஷன் ஃபார் விமனையும் டேக் பண்ண சின்மயி 4 மாசமா என்னோட பேசிக் இன்கம் கூட ஸ்டாப் ஆன என்னோட நிலைமையை பார்த்து வைரமுத்து மேலேயும் இன்னும் பல ஆண்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ண என்னோட கலீக்ஸ் இப்போ ஓப்பனா பேசவே பயப்படுறாங்க. நான் என்னதான் பண்ணணும்னு சொல்லுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் திஸ் பேட்டி அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி சின்மயி ரெக்வெஸ்ட் பண்ண இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மேனகா காந்தி NCWவோட சேர்ந்து நான் இந்த கேஸ் எடுத்துக்கிறேன், உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸை எனக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வைரமுத்துனால மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியில இருக்கிற பல ஆண்கள்னால என்ன மாதிரியே பல பெண்கள் அவங்களோட சேஃப்டிக்காகவும் வேலையை நினைச்சு ரொம்பவே பயந்துருக்காங்க. எங்க எல்லாருக்குமே ஒரு சொல்யூஷன் தேவைப்படுது. கண்டிப்பா உங்களுக்கு நான் டைரக்ட் மெசேஜ் பண்றேன் மேம். ஐ ரியலி ட்ரூலி அப்ரிஷியேட் யுவர் ட்வீட் அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்போனா நாங்கள் பெண்கள் எல்லாரும் எப்போ பாரு உடம்பு முழுக்க அப்படி அது வந்து சர்ச் எல்லா பக்கமும் ஒரு கன் வச்சு ஹாப்பி தீபாவளி ஃபோக்ஸ் மாதிரி சுற்றி நாங்கள் கேமரா வச்சு நடந்தால் தான் சரிப்பட்டு வரும். நடுவில் இப்போ ரோட்டில் போனால் ஒரு பஸ்ஸில் போனால் வந்து அப்படியே என்ன தடவிட்டு போயிடுவாங்க. இது ஒரு ஸ்பிளிட் செகண்டில் பல பெண்களுக்கு, பல ஆண் குழந்தைகளுக்கு, ஆண்களுக்கு, வளர்ந்தவங்களுக்கு பப்ளிக்கில் நடக்கிற விஷயம், பஸ்ஸில் நடக்கிற விஷயம், ஸ்கூலில் நடக்கிற விஷயம். ஒரு குழந்தைய ஸ்கூலில் ஏன் நடந்ததுன்னு நீங்கள் கேட்க போகிறீங்களா? ப்ரூஃப் கொடுன்னு கேட்பீங்க. என்கிட்ட ப்ரூஃப் இல்லை, வீடியோ ப்ரூஃப்லாம் இல்லை. அது 2005 வீடியோ ப்ரூஃப் நான் எங்கேருந்து கொண்டு வருவேன்? எனக்கு இது நடந்தது. யூ வில் ஹேவ் டு டேக் மை வேர்ட் ஃபார் இட். 2004 2005 ஏன் நீ பேசலை அப்படின்னா, ஒரு பப்ளிக்காக இந்த அளவுக்கு சேனல்ஸ் கிடையாது. நம்பர் 1. நான் வந்து சும்மா இருக்கிற ராஜ் டிவி வாசலையும் சன் டிவி வாசலையும் முறையிட்டு இருக்க முடியாது. இவ்வளோ ஃபேமஸ் ஆகி, இவ்வளோ பாட்டு பாடி, இவ்வளோ டப்பிங் பண்ணி இப்போவே நான் பப்ளிசிட்டிக்கு பண்ணுறானான்னு கேட்குற மீடியா ஆகட்டும், ஜென்ரல் பீப்புள் ஆகட்டும். நான் அப்போ 5 பாட்டு பாடிருந்தேன். அப்போ என்ன பப்ளிசிட்டிக்கு பண்ணியிருக்கேன்னு கேட்க மாட்டேருக்கீங்களா? நிஜமாக தான் கேட்குறேன். கேட்டிருப்பீங்க. இதை விட அசிங்கமாக தூத்திருப்பீங்க. எனக்கு அப்போது நானும் எங்கள் அம்மா மட்டும்தான், இண்டஸ்ட்ரியில் வேறு யாரையுமே தெரியாது, சப்போர்ட்டுக்கு யாரை கணுகணும் தெரியாது. அதே இஷ்யூ தான் இப்போவும் நிலவுது. நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண லிப் லாக் எப்போ? டீனேஜ் டைம் 18 years பர்த்டேல எஸ் ஐ கிஸ்ட். ட்ரோல் இருந்துச்சு. ஓகேவா? இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு ஆரவோட ரியாக்ஷன், அதில் வந்து ஆரவ் வந்து அந்த கிசிங் சீன் பார்த்து சூசைட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒரு பொண்ணு சரக்கு அடிச்சிச்சு, தம் அடிச்சிச்சு, அப்போ உடனே கெட்ட பொண்ணு ஆயிடுமா? சுடிதார் போட்டோட நல்ல பொண்ணு ஆயிடுமா?